வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இண்டிகோ ஏர்லைன்ஸோட அஃபிஷியல் புக்கிங் வெப்சைட்ஸில் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் A to Z கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லியிருக்கேன். இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா எந்த ஒரு தவறு இல்லாமல் கம்மியான ரேட்டில் உங்களால் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகும். உங்களுடைய மொபைலில் லேப்டாப்பில் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இண்டிகோன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். www.goindigo.in இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் டிஃபால்ட்டாகவே ஃப்ளைட்டுன்ற ஆப்ஷன் சூஸ் ஆகிருக்கும். அதுக்கு கீழே ஒன் வே ரவுண்ட் ட்ரிப் மல்டி சிட்டின்னு இருக்கும். ஒன் வேன்றது ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஏர்போர்ட் மட்டும் நீங்கள் போகிறீங்கன்னா ஒன் வே சூஸ் பண்ணணும். ரவுண்ட் ட்ரிப்ன்றது நீங்கள் ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஏர்போர்ட் போயிட்டு மறுபடியும் அதே ஏர்போர்ட் நீங்கள் திரும்பி வரீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் சூஸ் பண்ணணும். மல்டி சிட்டின்றது ஒரு சில பேசஞ்சர்லாம் நிறைய சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. உதாரணமாக சென்னை டு பெங்களூர் போவாங்க, பெங்களூர்லேருந்து டெல்லி ட்ராவல் பண்ணுவாங்க, டெல்லியிலேருந்து ஹைதராபாத் வருவாங்க. அவங்க மல்டி சிட்டி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஒன் வே டிக்கெட் தான் புக் பண்ண போகிறேன், அதனால் ஒன் வே சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது கீழே ஃப்ரம்ன்ற ஆப்ஷனில் எந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் நேமை கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா சென்னை நீங்கள் டைப் பண்ணாலே சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரைட் சைடில் மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லெட்டர் கோடு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கோயிங் டுன்ற ஆப்ஷனில் எந்த ஏர்போர்ட் நீங்கள் போக போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் நேமை கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் ஸ்ரீலங்கா நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்ரீலங்காவில் 2-3 ஏர்போர்ட்டுக்கு இருக்கும். அதனால் எந்த ஏர்போர்ட் போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் நேம் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் கொழும்பு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொழும்பு நீங்கள் டைப் பண்ணாலே கொழும்பு ஆப்ஷன் வரும். அதோட 3 லெட்டர் கோட் CMB, அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு 3 லெட்டர் கோடு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் முக்கியமான ஏர்போர்ட்டோட 3 லெட்டர் கோட் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது எந்த டேட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு சூஸ் பண்ணணும். அதுக்கு டிபார்ச்சர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். அந்த கேலண்டரில் எந்த டேட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுனா ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நாள் 20 நாளுக்கு நீங்கள் முன்னாடி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கம்மியான ரேட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு பேசஞ்சர் ப்ளஸ் ஸ்பெஷல் ஃபேர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் அடல்ட், சில்ட்ரன், இன்ஃபென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி இருக்கும். அடல்ட்ன்றவங்க 12 வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாமே அடல்ட் கேட்டகரியில் வருவாங்க. 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சில்ட்ரன் கேட்டகரியில் வருவாங்க. பிறந்த 3 நாள்லேருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இன்ஃபென்ட் கேட்டகரியில் வருவாங்க. இதில் இன்ஃபென்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஃபேர் கொடுக்க தேவையில்ல. இன்ஃபென்ட்டுக்கு வெறும் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். டொமஸ்டிக் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும். இதே நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் நீங்கள் இன்ஃபென்ட்டோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இன்ஃபென்ட்டுக்கு 1500லேருந்து நீங்கள் போகிற செக்டருக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இன்ஃபென்ட்டுக்கு உங்களுக்கு தனியாக சீட்டு தர மாட்டாங்க. இன்ஃபென்ட்டை மடியில் வச்சு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரே ஃபேர் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. அடல்ட்டுக்கு ஒரு ஃபேர், சில்ட்ரனுக்கு ஒரு ஃபேர் அப்படின்னு கிடையாது. அடுத்தது நீங்கள் ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது அதிகபட்சமாக 9 பேசஞ்சர் வரைக்கும் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும்னா அது குரூப் புக்கிங் சொல்லுவாங்க, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. அடுத்தது எத்தனை அடல்ட் ட்ராவல் பண்ணுறாங்க, எத்தனை சில்ட்ரன் ட்ராவல் பண்ணுறாங்க, எத்தனை இன்ஃபென்ட் ட்ராவல் பண்ணுறாங்க சூஸ் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்ற ஆப்ஷன் கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே பேஜ் வரும். அதில் சர்ச்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டில் சென்னையிலேருந்து கொழும்புக்கு ஆப்ரேட் பண்ணுற எல்லா ஃப்ளைட் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதாவது டேரக்ட் ஃப்ளைட்டும் இருக்கும், உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நான் ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா வெறும் டேரக்ட் ஃப்ளைட் மட்டும் உங்களுக்கு வரும். அதுபோல் ரைட் சைடில் உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எந்த ஃப்ளைட் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுறதுக்கு முன்னாடி டைமிங் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ரயில்வே டைம் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் ரயில்வே டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 14:55, அதாவது மதியம் 2:55 ஃப்ளைட் கிளம்புது. அதுபோல் உங்களுடைய கன்வீனியன்ட்டான டைம் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃப்ளைட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் ஃபேர் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் அவளோட செக்இன் லக்கேஜ் நீங்கள் கொண்டு போக முடியாது. அதுக்கு 11,213 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் செக்இன் லக்கேஜோட நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா அதுலேருந்து ஒரு 200 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா 30 கிலோ நீங்கள் செக்இன் பேக்கேஜும் கொண்டு போகலாம். அது இல்லாமல் 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம். அடுத்தது ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃபேர் அப்படின்னு இருக்குது. இதுக்கு எதுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட ஒரு பைசா கூட அமௌண்ட் எடுக்காமல் ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க.
அடுத்தது இண்டிகோ அப்ஃப்ரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து எக்கனாமி ரோவில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோவில் வந்து உங்களுக்கு சீட் வந்து கொடுத்துருவாங்க. அதே போல் ஃப்ளைட்டில் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அமௌண்ட் எடுக்காமல் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. இது போல் 4 டிஃப்ரெண்ட் ஃபேர் இருக்குது. இதை நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு இதில் எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போதுமே சேவர் ஃபேர் தான் புக் பண்ணுவேன். அதுபோல் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது அவங்க நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடிலாம் கொடுக்கணும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுடைய பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அது போல் கொடுக்கணும். பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிவன் நேம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த கிவன் நேமில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் நேம் வந்து கொடுக்கணும். உதாரணமாக என்னுடைய பாஸ்போர்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா என்னுடைய பாஸ்போர்ட்டில் கிவன் நேமில் இனியன் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் நேமில் இனியன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் லாஸ்ட் நேமில் என்ன கொடுக்கணும்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டில் சர்நேம் என்ற ஆப்ஷனில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை தான் நீங்கள் லாஸ்ட் நேமில் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அது போல் நீங்கள் கொடுங்க. உதாரணமாக என்னோட ஆதார் கார்டில் என்னோட நேம் வந்து இனியன் நான் இருக்கும், அப்பா பேர் வந்து ராதாகிருஷ்ணன் இருக்கும். நான் எப்படி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் நேமில் இனியன் நாம் கொடுத்துக்கலாம். அதே போல் லாஸ்ட் நேமில் ஆர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ராதாகிருஷ்ணன் கொடுக்கலாம். அது போல் வந்து நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனல் தான், வேணும்னு கொடுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அடுத்தது ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வேணும்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக வீல் சேர் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஆப்ஷன் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அடுத்தது ஆட் இண்டிகோ ப்ளூஷிப் ஐடின்னு இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறைய டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூஷிப் கவுண்ட் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும். இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடி ஃபோன் நம்பருக்கு தான் உங்களோட டிக்கெட் காப்பியை மெயில் அனுப்புவாங்க, அதே போல் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டான இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே வந்து இண்டிகோ சுவிட்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 799 நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 78 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய டிக்கெட்டை வேறு டேட்டுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதற்காக நீங்கள் 799 கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் போகிற ஃப்ளைட் வந்து கன்ஃபார்மாக இருக்குன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுக்காதீங்க. அடுத்தது ஸ்டில் டிசைடிங் என்ற ஆப்ஷன் கீழே இருக்கும். அதுக்கு என்ன மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து என்னன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது அவங்க வந்து போகிறாங்களா இல்லையா, இல்லை ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நீங்கள் வெறும் வந்து நீங்கள் 192 ரூபா நீங்கள் பே பண்ணீங்கன்னா 50 மணி நேரம் இந்த டிக்கெட்டை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி மீதி அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் எந்த அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணலன்னா வெறும் 190 ரூபாய் விட இந்த டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடும். அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து போகிறீங்களா இல்லைன்னு தெரியலனா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அடுத்தது இந்த பேஜில் இருக்கிற சர்வீஸ் எல்லாமே ஆட் ஆன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வீஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கம்மியான ரேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. இதை கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக நீங்கள் கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 60 சீட் அண்ட் ஈட் அப்படின்னு இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரா 1399 ரூபா நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் மீல்ஸும் உங்களுக்கு பிடிச்ச சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இது கம்பல்சரியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரியே கிடையாது. ஏன்னா நீங்கள் காசு எப்படி நீங்கள் மிச்சப்படுத்தலாம்னா அவுட் சைடில் ஃபுட்டு வாங்கிட்டு நீங்கள் ஏர்கிராஃப்ட் உள்ள உட்காந்து போய் சாப்பிடலாம். உதாரணமாக நீங்கள் அவுட் சைடில், அதாவது வெளியே இருக்க ரெஸ்டாரண்ட்லையோ இல்லை ஹோட்டல்லையோ ஒரு பர்கரோ இல்லை சாண்ட்விச்சோ வாங்கினீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் இங்கே வாங்கிடலாம். அந்த சாண்ட்விச்சை நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது ஏர்கிராஃப்ட் உள்ள உட்காந்து நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அதே சாண்ட்விச்சோ இல்லை பர்கரோ நீங்கள் வந்து ஏர்கிராஃப்ட் உள்ள நீங்கள் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபா 700 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வழியில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்தலாம். அடுத்தது ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா சீட்டு. இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசணும் என்ன நினைக்கிறாங்கன்னா காசு கொடுத்து தான் சீட்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாலே உங்களுக்கான சீட்டை ஏர்லைன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இது கம்பல்சரி கிடையாது. அதனால் இதில் இருக்கிற சர்வீஸை கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ரைட் சைடில் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் நீங்கள் எந்த ஏர்கிராஃப்டை ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்கிராஃப்டோட சீட் மேப் வந்து ஓப்பன் ஆகும்.
அந்த சீட் மேப்பில் உங்களுடைய சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்களே உங்களுடைய சீட்டை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணும். உதாரணமாக இந்த சீட் மேப்பில் பாருங்கள், விண்டோ சீட்டை நான் சூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 500 நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்குது. மிடில் சீட்டு கூட 450 வந்து கேட்குறாங்க. ஆனால் இது கம்பல்சரி கிடையாது. வேணுன்றவங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே உங்களுக்கான சீட்டை வந்து கொடுத்துரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து விண்டோ சீட்டு வேணும் இல்லை அயல் சீட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நீங்கள் செக்இன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய விருப்பப்பட்ட சீட்டை வந்து நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டு கொடுக்காம நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் அப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன். அடுத்தது கீழே ஸ்கிப் இருக்கும். ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா கடைசி பேஜ் போகும். இந்த பேஜில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது கரெக்டான டைம் சூஸ் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டான டேட் சூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதே போல் நீங்கள் கொடுத்த நேமில் வந்து கரெக்டாக இருக்கா, அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் போங்க. நான் எப்பவுமே பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது யூபிஐ தான். எனக்கு யூபிஐ வந்து ஈஸியாக இருக்கும். ஈஸியாக ஸ்கேன் பண்ணி நான் பேமெண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் உங்களுக்கு டிக்கெட் காப்பி சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பி வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்டர்நேஷனல் டிக்கெட்ன்றதுனால நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஃப்ளைட் ட்ராவல் வந்து ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ளைட் டிபார்ச்சருக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அதே போல் வெப் செக்இன் ஆப்ஷன் இருக்குது. வெப் செக்இன் வந்து உங்கள் ஃப்ளைட் டிபார்ச்சருக்கு 48 மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வெப் செக்இன் பண்ணி உங்களுடைய போர்டிங் பாஸ் உங்கள் மொபைலே நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த போர்டிங் பாஸ் வச்சு கூட நீங்கள் ஃப்ளைட் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.